So far வந்து நம்ம RNNோட டெஃபினேஷன்ஸை எக்ஸாம்பிள்ஸோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். RNNோட நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம், அதோட டைப்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன்ஸ் இன் RNNை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸில் யூஸ் பண்ண RNN நெட்வொர்க் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம வந்து இங்கே எடுத்திருக்கோம். ஸோ இந்த RNN நெட்வொர்க்கில் கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் RNNோட மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்திருக்கிற நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர்ஸோட நொட்டேஷன்ஸை வந்து ஒரு தடவை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட RNN ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து M2M மாடலாக தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ M இன்புட்ஸ் M அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுறது மாதிரி. ஸோ X1 X2 X3ன்றது வந்து இன்புட் அக்ராஸ் டைம் ஸ்டெப்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸில் ஒரு பேஷண்ட்டுக்கு 3 days ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ நான் 3 டைம் ஸ்டெப்ஸ் மாதிரி அசியூம் பண்ணி இந்த எக்ஸாம்பிளில் எடுத்திருக்கேன். ஸோ X1 X2 X3ன்றது வந்து இன்புட்ஸ் அக்ராஸ் 3 டைம் ஸ்டெப்ஸ். அண்ட் H1 H2 H3ன்றது வந்து ஹிடன் ஸ்டேட். இதுதான் வந்து ஹிடன் லேயர்ஸ்குள்ளே இருக்கிற ரெக்கரண்ட் கனெக்ஷன்ஸை எக்ஸிபிட் பண்ணுற ஹிடன் ஸ்டேட்ஸ். ஸோ X1ஓட ஹிடன் ஸ்டேட் H1, X2ஓட ஹிடன் ஸ்டேட் H2 அண்ட் X3ஓட ஹிடன் ஸ்டேட் வந்து H3. இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிளில் RNN ஸ்ட்ரக்சரை வந்து M2M மாடலாக நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனால Y1 Y2 Y3ன்னு 3 அவுட்புட்ஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இது வந்து நம்மளோட ப்ரெடிக்டட் அவுட்புட். ஸோ இந்த லிங்க்ஸுக்கு எல்லாமே நம்மக்கிட்ட வந்து வெயிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த வெயிட்ஸ் எல்லாம் தான் வந்து ட்ரைனிங் ப்ராசஸில் பேக் ப்ரொபகேஷன் த்ரூ டைம்ன்ற நம்ம ட்ரைனிங் அல்காரிதம்ஸ் வச்சு அப்டேட் பண்ணுவோம். இந்த ட்ரைனிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக அப்டேட் பண்ண வெயிட்ஸை தான் வந்து ட்ரெயின்டு மாடலில் நம்ம ஃப்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த வெயிட்ஸ்ன்னு பார்த்தோன்னா Wன்றது வெயிட்ஸ் பிட்வீன் input and the hidden, and Uன்றது weights between the hidden state, and Vன்றது weights between the hidden and the output. ஸோ இந்த வெயிட்ஸ் எல்லாம் தான் வந்து நம்மளோட ட்ரைனிங் ப்ராசஸில் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட நோட்டேஷன்ஸ். இந்த நோட்டேஷன்ஸை வச்சு எப்படி இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன்ஸ் வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்கோன்றதை பார்ப்போம். நம்ம ஏற்கனவே ஹைலைட் பண்ணியிருக்க மாதிரி RNN வந்து சீக்வன்ஸ் டேட்டா இன்புட்டை தான் வந்து ப்ராசஸ் பண்ண போகுது. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு 3 இன்புட் அப்சர்வேஷன்ஸ் இருக்கும். அதாவது 3 டைம் ஸ்டெப்ஸில் நம்ம இன்புட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்போம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ ஃபஸ்ட் டே ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் உள்ளே ஃபீட் பண்ணும்போது ஹிடன் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கம்ப்யூட் பண்ணுவோம். இந்த ஹிடன் ஸ்டேட் இன்ஃபர்மேஷனை செகண்ட் டே அப்சர்வேஷன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹிடன் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் இந்த கரண்ட் இன்புட்டை தான் வச்சு நம்ம செகண்ட் டேவோட ஹிடன் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி இந்த ஹிடன் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம த்ரூ அவுட் த நெட்வொர்க் பாஸ் பண்ணுறதுனால சீக்வென்ஷியல் டேட்டாக்குள்ளே இருக்கிற லாங் டேர்ம் டிபெண்டன்சியை இந்த RNN நெட்வொர்க் ஈஸியாக கேப்சர் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வந்து இது ஹிடன் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் வந்து கால்குலேட் பண்ணுதுன்றதை பார்ப்போம். ஸோ நம்ம HTன்றதை ஹிடன் ஸ்டேட் இன்ஃபர்மேஷனாக வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் X1 ஃபீட் பண்ணும்போது நமக்கு வந்து H1 கிடைக்கும். சிமிலர்லி X2 ஃபீட் பண்ணும்போது H2 கிடைக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து HTன்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். HT ஃபர்ஸ்ட் டு ஹிடன் ஸ்டேட் அட் டைம் T. இந்த ஃபார்முலா வச்சு தான் அது வந்து கால்குலேட் பண்ணும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். எனி டைப் ஆஃப் நியூரல் நெட்வொர்க்கில் இந்த ஹிடன் லேயர்ஸில் இருக்கிற நோட்ஸும் அவுட்புட் லேயரில் இருக்கிற நோட்ஸும் 2 இம்பார்ட்டன்ட் கீ ஆக்டிவிட்டீஸ் பண்ணும். சம்மேஷன், ஆக்டிவேஷன். ஸோ சம்மேஷன் அண்ட் ஆக்டிவேஷன். ஒன்லி த நோட்ஸ் இன் தி ஹிடன் அண்ட் அவுட்புட் லேயர் தான் இந்த ப்ராசஸை பண்ணும். இன்புட் லேயரில் இருக்கிற இன்புட் நோட்ஸ் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபீடிங் நோட். இதில் வந்து நம்ம சம்மேஷன், ஆக்டிவேஷன் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டோம். ஸோ H1 வந்து நீங்கள் கம்ப்யூட் பண்ணும்போது சம்மேஷன் அண்ட் ஆக்டிவேஷன் தான் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இந்த வேல்யூஸ் தான் வந்து அந்த சம்மேஷன் ப்ராசஸ், இந்த வேல்யூ வந்து அந்த ஆக்டிவேஷன் ப்ராசஸ். ஸோ ஹிடன் ஸ்டேட் நோடுக்கு வந்து whenever an input is fed, you have to perform summation and activation. Activationsக்கு நிறைய மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. சிக்மாய்ட், tan h அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்மளோட டாஸ்க்குக்கு எது சூட் ஆகுதோ அந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். காமனாக சிக்மாய்ட் ஆர் tan h ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. சம்மேஷனில் பார்த்தீங்கன்னா the input into the weights. ஸோ HTக்கு வந்து 2 இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபீட் பண்ணுவோம். ப்ரீவியஸோட ஹிடன் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் அண்ட் தி கரண்ட் இன்புட். ஹிடன் ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா கரண்ட் இன்புட்டும் ப்ரீவியஸோட ஹிடன் ஸ்டேட்டும் தான் இன்புட்டாக இந்த நோடுக்கு வருது. ஸோ இப்போ இந்த HT எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா is equal to
activation function upon the summed value. W the weight into xt the input plus இந்த hidden state ஓட லிங்க்ஸில் இருக்கிற வெயிட்ஸ் வந்து நம்ம யூன்னு டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ u into the ப்ரீவியஸ் ஹிடன் ஸ்டேட், இந்த அதனால HT-1 போடணும். இப்போ கரண்ட் ஹிடன் ஸ்டேட் நீங்கள் கம்ப்யூட் பண்ணணும்னா ப்ரீவியஸ் ஹிடன் ஸ்டேட்டோட இன்ஃபர்மேஷன்ஸை கேரி பண்ணுறோம் இல்லையா. ஸோ u into HT-1 ப்ளஸ் நியூரல் நெட்ஒர்க்கில் எல்லா கம்ப்யூட்டேஷனல் நோட்ஸுக்கும் பயாஸ் வந்து அட்டாச் பண்ணுவோம். ஸோ இந்த BHன்றது த பயாஸ் வேல்யூஸ். ஸோ இந்த சம்டு வேல்யூஸ் ப்ளஸ் தி பயாஸ். ஸோ இந்த W into XT ப்ளஸ் U into HT-1 ப்ளஸ் BHன்றது தான் நம்மளோட சம்மேஷன் வேல்யூ. இந்த சம்மேஷன் வேல்யூவில் ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி ஸோ இந்த ஹிடன் ஸ்டேட்ஸோட அவுட்புட்ஸை ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஹிடன் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நெக்ஸ்ட் வந்து ப்ரெடிக்டட் அவுட்புட் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரெடிக்டட் அவுட்புட் YT is equal to each node is going to perform வந்து 2 functions, summation and activation. இந்த சம்மேஷன் தான் இந்த வேல்யூ. ஸோ இந்த இடத்துல சம்மேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னா தி அவுட்புட் ஃப்ரம் த ஹிடன் ஸ்டேட் இன்டூ இட்ஸ் வெயிட் இல்லையா. ஸோ V into HT ப்ளஸ் எல்லா கம்ப்யூட்டேஷனல் நோட்ஸ்க்கும் பயாஸ் இருக்கும். ஸோ ப்ளஸ் தி பயாஸ். ஸோ இந்த இதுதான் சம்டு வேல்யூ. இதை வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி தான் ப்ரெடிக்டட் அவுட்புட் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். நம்ம டாஸ்க்குக்கு பொறுத்த மாதிரி எய்தர் சாஃப்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷனோ சிக்மாய்ட் ஃபங்க்ஷனோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த H2 எப்படி கம்ப்யூட் பண்ணணும் இந்த ஃபார்முலேஷன் வச்சுன்றதை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இந்த H2ன்றது ஹிடன் ஸ்டேட் நோடில் வந்து 2 இம்பார்ட்டன்ட் கீ ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம் பண்ணும், சம்மேஷன் அண்ட் ஆக்டிவேஷன். இந்த சம்மேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கரண்ட் இன்புட்டில் இருந்தும் வேல்யூ எடுத்துக்குது, ப்ரீவியஸ் ஹிடன் ஸ்டேட்டில் இருந்தும் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிக்குது. ஸோ ஃபார்முலா ஈஸியாக எழுதிடலாம் நம்ம. ஸோ சம்மேஷனுன்ற வேல்யூவில் வந்து இட் இஸ் நத்திங் பட் த வெயிட் இன்டூ தி கரண்ட் இன்புட் வந்து H2க்கு வந்து கரண்ட் இன்புட் X2 ப்ளஸ் இந்த வெயிட் U இன்டூ ப்ரீவியஸ் வந்து ஹிடன் ஸ்டேட் இன்ஃபர்மேஷனும் எடுத்துக்கும். ஸோ U இன்டூ ப்ரீவியஸோட ஹிடன் ஸ்டேட்னு பார்த்தா H2ஓட ப்ரீவியஸ் ஹிடன் ஸ்டேட் வந்து H1 ப்ளஸ் தி பயாஸ். ஸோ அதோட பயாஸை வந்து BH2ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சப்போஸ் நான் வந்து tan H ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் இந்த ஃபார்முலேஷன் வந்து இப்படி தான் கொண்டு வர முடியும். ஸோ இப்போ H2ஓட ஃபார்முலேஷன் வந்து H2 is equal to tan H. இது வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன், இது வந்து த சம்மேஷன் ஃபங்க்ஷன். ஸோ ஈச் ஹிடன் கம்ப்யூட்டேஷனல் நோட் பெர்ஃபார்ம் பண்ணுற சம்மேஷன் அண்ட் ஆக்டிவேஷனை தான் ஃபார்முலாவாக இங்கே எழுதியிருக்கோம். சிமிலர்லி அதுக்கு வந்து நம்ம அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா அகெயின் த சம்மேஷன் அண்ட் ஆக்டிவேஷன், அதோட வெயிட் மேட்ரிக்ஸ் வந்து V. ஸோ நான் V இன்ட்டு H2 ப்ளஸ் BY2 அதோட பயாஸ். இதுக்கு வந்து அசம்ஷன் சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா என் ஃபார்முலேஷனில் சிக்மாய்டு ஆக்டிவேஷன் அப்பான் தி சம்டு வேல்யூ வரும். ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு நோடோட வேல்யூவும் கால்குலேட் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ட்ரைனிங் ப்ராசஸில் இந்த WUVலாம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம்.